இந்த நாளிலும் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மளோடு கூட பேசுவாராக. கடந்த நாட்களிலே இந்த சுவிசேஷங்களை படித்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் என்னோடு கூட பேசினதான வார்த்தைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். நம்மளுக்கு தெரியும், இந்த கிறிஸ்தவங்க அப்படின்னா யாரை சொல்லுவாங்க? கிறிஸ்தவங்கன்னா யாரு? எல்லாரையும் பார்த்து கிறிஸ்தவங்கன்னு சொல்லுவாங்களா? யாரை சொல்றாங்க? இப்போ நம்மளை பார்த்து என்ன சொல்றாங்க? சரி, ஏன் சொல்றாங்க? சும்மா சொல்லு. அப்படி மக்கள் பார்க்குறப்ப கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் அப்படின்னா இல்லை. ஏதோ அவங்க வணங்குகிற அந்த இதுக்கும் நம்மளுடைய வணக்கத்திற்கும் நம்மளுடைய நடைமுறைகள், நம்முடைய பேச்சு வழக்கு, அந்த மாதிரி இதெல்லாம் எல்லாத்துலேயும் என்ன இருக்கும்? ஒரு மாற்றம் இருக்கும் இல்லையா? அதனால தானே சொல்கிறாங்க. இல்லைன்னா சொல்லுவாங்களா? அதுக்கு முன்னே நீங்கள் ஆண்டவரை அறியாத நாட்களில் அவங்கள போலவே இருந்திருப்பீங்க. அப்போ உங்களை சொன்னாங்களா? இல்லை. ஆனால் நீங்கள் இப்போ இயேசுக்கிட்ட வந்த உடனே உங்களுடைய இதில் எல்லாம் என்ன இருந்திருக்கு? மாற்றம் வந்திருக்குல்ல. அப்போ உங்களை பார்த்து என்ன சொல்கிறாங்க? அவங்க கிறிஸ்தவங்களை ஆயிட்டாங்க, இல்லைனா இயேசு கும்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கல்ல. அப்போ இயேசு வந்த உடனே நம்மளுக்குள்ளார என்ன உண்டாகிறது? ஒரு மாற்றம் உண்டாகிறது. அப்போ கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களுக்கு ஒரு பெயர் இருக்குது, அவங்க கிறிஸ்தவர்கள் அப்படின்னு ஒரு பெயர் இருக்குது. சரி, ஆனால் இயேசு அவர் கடைசியாக தன்னுடைய சீஷர்கள் அப்படின்னு சொல்லி அவர் எடுக்கிறப்பமையே 12 பேரை தெரிந்து கொண்டார்ல. அவர்களை பின்பற்றி வருகிறவர்களை அவர் என்ன செய்தார்? தெரிந்து கொண்டார். அவங்களை வர்றப்பமையே நீங்களாம் என்னுடைய சீஷர்கள் அப்படி சொல்லி தெரிந்து கொண்டாரா? இல்லை. நிறைய பேர் இருந்தாங்க. நீ அப்படி ஒவ்வொருத்தரையாக அவர் என்ன செய்கிறாரு? நீ என்னை பின்பற்றி வா. நம்ம வேணா அதை படிக்கலாமா? மத்தேயு 5வது அதிகாரத்தில், மத்தேயு 4வது அதிகாரத்தில் நம்ம அதில் படிக்கிறோம். இயேசு கிறிஸ்து அதில் அவர் பிசாசினாலே சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார் அப்படின்னு பார்க்குறோம். பிறகு அவருக்கு சோதனை வந்தது. அது எல்லாத்தையும் தேவனுடைய வார்த்தையினாலே அந்த சோதனைகளை அவர் என்ன செய்தார்? ஜெயித்தார். சரி, அப்புறம் அதுக்கு கீழே நம்ம படிக்கிறப்ப இயேசு கிறிஸ்து போய் அதுக்கு பின்னாடி அங்கேருந்து வனாந்திரத்துலேருந்து ஊருக்குள்ளார போய் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்து இருக்கிறது அப்படின்னு பிரசங்கம் பண்ண தொடங்கினார். அப்படியே மத்தேயு 4:18 நம்ம பார்க்குறோம். அப்படியே கலிலேயா கடல் ஓரமாக போகிறார். அப்போ மீன் பிடிக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. மீன் பிடிக்கிறவங்க 2 பேர் இருக்கிறாங்க. அதில் ஒருத்தர் பேர் பேதுரு, இன்னொருத்தர் பேர் அந்திரேயா. அவங்கள பார்த்து என்ன சொல்கிறாரு? என் பின்னே வாருங்கள். அது வரைக்கும் அவங்க என்ன வேலை பார்க்குறாங்க? மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்கள பார்த்து என் பின்னே வாருங்கள். இப்போ நம்ம யாரையாவது பார்த்து கூப்பிட்டோம்னா வருவாங்களா? என் பின்னாடி வாங்கப்பா அப்படின்னா வருவாங்களா? வரமாட்டாங்க. ஆனால் இயேசு பார்த்து சொன்ன உடனே அவங்க என்ன செய்தாங்க? தங்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள் அப்படின்னு இருக்கு. வலைகளையெல்லாம் விட்டு பின் சென்றார்கள். இப்போ இதே ஒரு நிகழ்ச்சியை நம்ம லூக்கா 5வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். அவங்க எப்படிப்பட்ட நிலைமையில அவரை பின் சென்றார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். லூக்கா 5வது அதிகாரத்தில் அதில் நம்ம பார்க்குறோம். அந்த கடல் ஓரத்தில் 2 படவுகள் இருக்கிறது. லூக்கா 5வது அதிகாரத்தில். அப்போ இயேசு திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவர் பக்கமாக வராங்க. அப்போ அந்த 2 படகு இருக்குது. அதில் 2 படகுல ஒரு படகுல அதில் போய் அவர் நின்றுட்டு ஜனங்கள் எல்லாம் கரையில் இருக்கிறாங்க. இவர் அந்த கரையில் நிறுத்தப்பட்டு இருக்கிற அந்த படகை கொஞ்சம் உள்ளே தள்ளுங்கப்பா அப்படின்னு சொல்லி உள்ளே தண்ணிக்குள்ளார நகர்த்திட்டு போய் அந்த படகுல இருந்து கரையில் இருக்கிற ஜனங்களை பார்த்து அவர் என்ன செய்கிறாரு? போதகம் பண்ணுறார். அப்போ பண்ணும் பொழுது அது சீமோனுடையதாக இருக்கிறது அந்த படகு. சரி, அப்புறம் பண்ணி முடிச்சுட்டு ஜனங்களுக்கெல்லாம் போதகம் பண்ணுறாரு. முடித்த பின்பு அந்த சீமோனை பார்த்து என்ன சொல்கிறாருன்னா, நீ ஆழத்தில் போய் உன் படகை போட்டு வலையை போடுப்பா அப்படின்னு சொல்கிறார். மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் அப்படின்னு. இப்போ சீமோன் அவரை பார்த்து சொல்கிறான், ஐயர்னா பொதுவாக ஒரு மதிப்பு மரியாதையாக சொல்கிறது இது ஐயரே அப்படின்னு சொல்லி.
ஏன்னா அவங்களோட ஒரு பெரிய மனுஷனாக இருக்கிறாரு, அதனால ஐயரே அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அவர் சொல்கிறாரு, முழுசும் நாங்கள் பாடுபட்டோம், ஆனால் ஒரு மீன் கூட எங்களுக்கு கிடைக்கல, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன். அவர் யார்? அவர் சொன்ன உடனே என்ன செய்கிறாங்க, இவ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இயேசு அவர் என்ன தொழில் தெரியும்? தச்சு வேலை தான் தெரியும், மர வேலை தான் தெரியும். ஆனால் இவங்க பகலாக பிறந்து எத்தனையோ தலைமுறைகளாக அவங்க என்ன செஞ்சுருக்கலாம், மீன் பிடிக்கிற வேலை செஞ்சுருப்பார். பேதுரு, சீமோன் பேதுரு, அந்திரேயா அவங்கெல்லாம். ஆனால் அவரை பார்த்து ராத்திரியில் தான் பொதுவாக மீன் பிடிப்பாங்க. இப்போ பகல் வேலையாக இருக்கிறது, நீ இந்த வேலையில் நீ போய் படவை உள்ளே போ, நான் வலையை போடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ நம்ம சாதாரணமாக இருந்தால் நம்ம என்ன செய்வோம், நம்ம கேள்வி கேட்போம் தானே, நாங்கள் ராத்திரி முழுசும் நாங்கள் பார்த்துட்டோம், அது இந்த டைம்லலாம் மீன் என்ன செய்யாது, கிடைக்காது, நீர் உங்களுக்கு இந்த வேலையை பற்றி ஏதாவது தெரியுமா, பேசாமல் உட்காருங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஆனால் பேதுரு என்ன பண்ணுறாரு, அவர் சொன்னதை கேட்டு அவர் சொன்னபடியே என்ன பண்ணாராம், போட்டால் என்ன ஆச்சா, தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அவ்வளோ மீன் வந்துருச்சு ஒரே இடத்துல. அப்போ ஒரு அற்புதம் அங்கே நடக்கிறது. பகல் வேளையில், அடுத்தது ஒரே இடத்துல வலைகள் கிழிந்து போகத்தக்கதாக மீன் வருது. அப்போ அது ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம் யாரை பொறுத்த வரைக்கும், பேதுருவுக்கு. ஏன்னா அவர் வாழ்வில் இருந்தே பிறந்தது வளர்ந்து எல்லாமே அவன் ஒரு மீனவன். அவனுக்கு தெரியும் எந்த இடத்துல எப்போ போட்டால் மீன் வரும்னு தெரியும். ஆனால் இப்போ ஒரு சாதாரண அந்த கார்பெண்டராக இருந்தவர், அவர் சொன்ன வேலையை, அவர் சொன்ன அந்த வார்த்தையை கேட்டு இவங்க போட்ட உடனே அது வலை கிழிந்து போகத்தக்கதாக மீன் கிடைக்கிறது. உடனே அப்புறம் மற்ற படவுலேருந்து கூப்பிட்டு அவங்களும் 2 படவுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். அவ்வளோ நிறைய மீன் என்ன செய்தது, கிடைத்தது. அப்போ ஆச்சரியமான ஒரு காரியம், அவங்களுடைய புத்திக்கு எட்டாத ஒரு காரியம், இது வரைக்கும் வாழ்நாட்களே பார்க்காத ஒரு காரியத்தை அவங்க பார்க்காங்க. ஆகையினால பேதுரு உடனே என்ன தெரியுமா பண்ணுறாரு, 8வது வசனத்தில் பாருங்க, சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்திலே விழுந்து ஆண்டவரே அப்படிங்கிறார் பாருங்க. அதுக்கு முன்னாடி என்ன சொன்னார், ஐயரே அப்படிங்கிறாரு, மாஸ்டர் அப்படிங்கிறார். ஆனால் இந்த இடத்துல இந்த அற்புதம் நிகழ்ந்த உடனே அவரை எப்படி கூப்பிடுறாரு, ஆண்டவரே, லார்ட் அப்படிங்கிறார். நான் பாவியான மனுஷன், ஐ எம் அ சின்னர் அப்படிங்கிறார். எப்படி அந்த உணர்வு வந்தது? அப்போ அவருடைய பார்வையிலேயே பார்க்கும் பொழுதே என்ன உண்டாகிறது, தான் ஒரு பாவி, அவர் பரிசுத்தவான், ஆனால் நான் எப்படிப்பட்டவனாக இருக்கிறேன், ஒரு பாவி என்கிறதான ஒரு உணர்வு அவனுக்குள்ளார வந்தது. யாருக்குள்ளார? அந்த பேதுருவுக்குள்ளார வந்தது. அப்போ இது எப்படி முடியும் அப்படின்னா, அந்த இயேசுவினுடைய அவர்கிட்ட என்ன இருந்தது, அவரை பார்க்கும் பொழுதே அந்த ஒரு என்ன தேவனுடைய பயம், அந்த அப்படியே உங்களை பார்த்தா கடவுளை பார்த்த மாதிரி இருக்குதுங்க, அப்படி உங்கள் முகத்தை பார்த்துட்டே இருக்கணும் போல் ஒரு சிலர் சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு சிலரை பார்த்து என்ன செய்வாங்க, உங்கள் தேவ தூதனை பார்த்த மாதிரி இருக்குதுங்க, கடவுளை பார்த்த மாதிரி இருக்குதுங்க அப்படின்னு. அப்போ நம்ம முகத்தில் என்ன இருக்கணும், அது பிரகாசிக்க வேண்டும். அது எப்போ இருக்கும், எப்பொழுதும் ஆண்டவரோடு உள்ளதான அந்த உறவில் நம்ம இருந்தோம்னா நிச்சயமாக அது கிடைக்கும். அப்போ அங்கே இயேசு பார்த்த பொழுது, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் அப்படின்னு சொல்கிறான். பாவியான மனுஷன், சரி நான் உங்களை ஏற்றுக்கிறேன்னு சொல்லலை, நீங்கள் என்ன சொல்கிறான், என்ன சொல்கிறதுனே தெரில அவனுக்கு. அதனால் ஐயோ நீங்கள் ரொம்ப பரிசுத்தவான், நான் ஒரு பாவியாக இருக்கேன், நீங்கள் தயவுசெய்து போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. உடனே அவங்க என்ன செய்கிறாங்க, அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவனுக்கும் அவனோடு கொடுத்த எல்லாருக்கும் என்ன உண்டாதான், பிரமிப்பு. என்ன சொல்கிறதுனே தெரில. நம்மளுக்கு ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டோம்னா என்ன தெரியாது, என்ன சொல்கிறதுனே தெரியாது. இப்போ எங்கேயாவது போகிறோம், நம்ம எதிர்பார்க்காத ஒருத்தவங்க வந்துட்டாங்கன்னா, அவங்க வந்தது நம்மளுக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்கும், கதவை கூட திறக்க மாட்டோம். ஐயோ வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு என்ன செய்வோம், அவங்க அங்கேயே நிற்பாங்க. இந்த மாதிரியெல்லாம் ஒரு பிரமிப்பு. அப்போ இவனுக்கும் அப்படிதான், என்ன செய்கிறதுனே அவனுக்கு தெரியவில்லை. சரி, போனார்கள். அடுத்தது சீமோனுக்கு கூட்டாளிகளான அந்த யாக்கோபு, யோவான், அவங்களும் பிரமிக்கிறாங்க. அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷனை பிடிக்கிறவனாய் இருப்பாய். இவ்வளவு நாளைக்கு மீன் பிடிச்சிட்ட, நீ இனிமே என்ன பண்ண போற, மனுஷனை பிடிக்கிறவனா இருப்ப. அவர்கள் படவுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்.
அப்போ அந்த மீன் எவ்வளோ மீன் வந்திருக்குது, இவ்வளோ காலத்தில் பிடிக்காத அளவுக்கு மீனை பிடிச்சிருக்கிறானே, அதை போய் விற்றுருந்தா எவ்வளோ காசு கிடச்சிருக்கோம் இல்லையா? ஆனால் அவன்லாம் அதெல்லாம் செய்யலை, அதை அப்படியே விட்டுட்டு வந்துட்டான். பார்த்துக்கோங்கடா, அவர் என்னை பின்பற்றி வர சொல்லிட்டாரு, நான் என்ன செய்ய போகிறேன், பின்னாடி போகிறேன்னு சொல்லிட்டு எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றான். அப்போ ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். எல்லாவற்றையும் விட்டு அவரை பின் செல்ல வேண்டும். அப்படின்னா எல்லாத்தையும் விட்டுறதா? நம்மளுக்கு இருக்கிற எல்லாத்தையும் விட்டுறதா? விட முடியாது. அதாவது நம்மளுடைய பற்று, பாசம், ஆசை எல்லாம் அதில் இருக்கும் இல்லையா? இப்போ தான் புதுசாக வீடு கட்டியிருக்கோம், அதை உடனே நீ வா அப்படின்னா வந்துடுவோமா? ஐயோ, நான் பார்த்து பார்த்து கட்டின வீடுங்க, இந்த ரூம் அதுக்காகவே நாங்கள் போட்டோங்க, இந்த டைல்ஸ் எல்லாம் அதுக்காகவே ஒட்டினாங்க, பார்த்து பார்த்து அப்படி இப்போ எவ்வளோ செலவழித்து பண்ணோம், இதை விட்டுட்டு எப்படிங்க நம்மளால் கொஞ்சம் யோசித்து பார்க்குங்க. விட்டுட்டு வா அப்படின்னா வந்துடுவோமா? வர முடியாது. ஏன்? நம்மளுடைய ஆசை, பாசம் எல்லாம் எது மேலே இருக்கும்? அது மேலே இருக்கும். ஆனால் அதெல்லாம் இருக்கக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறாரு, எதிர்பார்க்கிறார். அப்போ அவரை பின்பற்ற எல்லாவற்றையும் விட்டு அவரை பின் செல்ல வேண்டும். அப்படின்னா நீங்கள் வீட்டை விட்டுட்டு வர வேண்டாம், அந்த வீட்டின் மேலே இருக்கிறதான அந்த ஆசையை என்ன செய்யணும், விட்டுட்டு வரணும். அந்த ஒரு தொழில் இருக்கோ, இல்லைனா வருமானம் இருக்குது, இல்லைனா பணம் இருக்குது, சொத்து இருக்குது, இது மேலே உள்ளதான ஆசையை விட்டு விட்டு என்ன செய்யணும், வர வேண்டும். அப்படிங்கிறது தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இவங்க அப்படியே செய்தார்கள். இப்படி வந்தவங்க தான் யாரு? எல்லாவற்றையும் விட்டு அவரை பின்பற்றி வந்தாங்கல்ல, அவங்கள தான் சீஷர்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. நம்ம 20வது வசனத்தில் மத்தேயு 4:20 நம்ம பார்க்குறோம். உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். அதுக்கு பிறகு யாக்கோபு, யோவான் இருக்கிறாங்க. 22வது வசனத்தில் உடனே அவர்கள் படவையும் தங்கள் தகப்பனையும் விட்டு, பாருங்க, அவங்க அதெல்லாம் விட்டாங்க. இங்கே இவங்க பார்த்தீங்கன்னா தங்கள் கூட பிறந்தவங்க, தகப்பன், குடும்பத்தை கூட விட்டுட்டு என்ன செய்கிறாங்க, அவருக்கு பின் சென்றார்கள். அதுக்கு பிறகு இயேசு அப்படியே எல்லா இடங்களிலும், கடைசி வசனத்தை பாருங்க, அந்த 4 கடைசி வசனம், கலிலேயா, தெக்கப்போலி, எருசலேம், யூதேயா, யோர்தானுக்கு அப்புறத்திலும் இருந்து திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். ஏன்னா அவர் எல்லா இடங்களிலும் போய் என்ன செய்கிறாரு, அவர் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவர் சொல்லுகிறார். அப்புறம் அந்த 24 படிக்கிறப்ப நம்ம பார்க்குறோம், பலவித வியாதிகள், வேதனைகளை அடைந்திருந்த சகல பிணியாளிகளையும், பிசாசு பிடித்தவர்களையும், சந்திர ரோகிகளையும், திமிர்வாதக்காரரையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்களை சொஸ்தமாக்கினார், எல்லாரையும் சொஸ்தமாக்கினார். நிறைய வார்த்தைகளை சொல்கிறாங்க. நிறைய அவங்க ஆண்டவருக்குரிய காரியங்களை அவங்க அதை கேட்ட உடனே அவங்க அப்படியே ரொம்ப இன்ட்ரெஸ்டாக என்ன செஞ்சுட்டே இருக்கிறாங்க, அப்படியே பின்பற்றி போய்கொண்டே இருக்கிறாங்க. இதை தான் ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். இவங்களுக்கு பேர் தான் என்னது, சீஷர்கள். சரி, அப்படி சும்மா பின்னாடியே போய்கிட்டே இருந்த சீஷர்களா? இயேசுக்கு பின்னாடியே போய்கிட்டு இருந்தவங்க பேர் தான் சீஷனா? இல்லை. அப்போ யார் சீஷன்னா யார்? அதை தான் நம்ம இந்த நாளிலே பார்க்க போகிறோம். 12 சீஷர்கள் மட்டும்தான் இருந்தாங்கன்னு சொல்லலை. அப்போ இயேசு தேர்ந்தெடுத்தது 12 பேர், அவங்க தான் 12 சீஷர்கள். ஆனால் கடைசியாக இயேசு ஒரு கட்டளை கொடுக்கிறார். அதை இப்போ வாசிக்கலாமா? மத்தேயு 28:18 நம்ம பார்க்கலாம். மத்தேயு 28:18, 19, 20. அப்பொழுது இயேசு சமீபத்தில் அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே இருக்கிறேன். பார்த்தீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, இதுல இயேசு சொல்றாரு, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் யாருக்கு இருக்குது? நம்முடைய தேவனுக்கு, இயேசுக்கு இருக்குது. அதை நம்ம எப்பயுமே உணர்ந்து கொள்ளணும். அவரால் எல்லாம் முடியும், அவரால் செய்யக்கூடாததுன்னு ஒன்றுமே இல்லை. ஏன்னா வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையினால நீங்க என்ன செய்யணுமா? புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் நீங்க சீஷராக்குங்க. இதுதான் இயேசு கிறிஸ்து சொன்னதான ஒரு கிரேட் கமிஷன். அவங்களுடைய சீஷர்களை பார்த்து சொன்னதான ஒரு பெரிய கட்டளை அதுதான். நீங்க போய் என்ன செய்யுங்க? எல்லாரையும் சீஷராக்குங்க.
அதுக்கு பின்னாடி பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே ஞான ஸ்நானம் கொடுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ எப்படி எடுத்த உடனே சீஷராக்க முடியுமா? இப்போ ஸ்கூலில் இப்போ ஒரு பிள்ளை படித்தாதான் அத்தனை அந்த கிரேட், இப்போ 10th முடிக்கணும்னா ஸ்கூலில் சேர்ந்து படித்து 10வது பரீட்சை எழுதினாதான் அதுக்கு ஒரு 10th முடிச்சிருக்கிறாங்க, SSLC முடித்தவங்க. அதே போல் 12th எக்ஸாம் ஸ்கூலில் சேர்ந்து ப்ரைவேட்டாகவும் எழுதலாம். ஆனாலும் அவங்க போய் கவர்மெண்ட் வைக்கிறதான ஒரு இதில் போய் என்ன செய்யணும், அந்த எக்ஸாம் எழுதினாதான் அதுக்குரியதான அந்த டிகிரி என்ன செய்யப்படும், கொடுக்கப்படும். அதே போல் நமக்கு நாமளே என்ன செஞ்சுக்க முடியாது, சீஷராக மாறிக்கொள்ள முடியாது. நம்மளே மாறிக்கலாமா? நான் இனிமே சீஷராக மாறிக்கிறேன், இயேசுடைய சீஷராக நானே மாறிக்க முடியுமா? முடியாது. ஒரு ஸ்டூடெண்ட் எப்படி தன்னைத்தானே படித்து அப்படியே இது பண்ணிக்கொள்ள முடியாதோ, குவாலிஃபை பண்ணிக்கொள்ள முடியாதோ, ஏன்னா அதுக்கு என்ன எதையாவது எப்படி இருக்க வேண்டியிருக்கு, சார்ந்து இருக்க வேண்டியது. அப்போனா தான் என்ன பண்ண முடியும், ஒரு மாணவன் தன்னை படிப்பித்து கொள்ள முடியும், இல்லைன்னா முடியாது. அதே போல் ஒருத்தன் சீஷன் ஆகணும் அப்படின்னா தானே சீஷன் ஆக முடியாது, அவங்கள என்ன ஆகணும், சீஷர் ஆக்க வேண்டும். யார் சீஷர் ஆக்குவா? யார் சீஷராக்குவா? நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி. நீங்கள்லாம் அந்த 12 பேர்த்த தான் சொல்கிறார், 11 பேர் அங்கே இருக்கிறாங்க, அவங்கள பார்த்து தான் என்ன செய்கிறாரு சொல்கிறார், இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பின்னாடி. அப்போ அவங்க எல்லா இடத்துக்கும் போக முடியுமா? சகல ஜாதிகளையும் பார்க்க முடியுமா? முடியாது. அப்போ இது நமக்கு சொன்னதான, அவரை பின்பற்றுகிறவர்களுக்கு சொல்லுகிறதான ஒரு கிரேட் கமிஷனாக இருக்கிறது. சரி, எப்படி நம்ம சீஷர் ஆக முடியும்? நம்மளே ஆக்கிக்கொள்ள முடியாது, சீஷர் ஆக்கப்பட வேண்டும். எப்படி ஆக்கப்பட முடியும்? அதுக்கு தான் என்றென்றும் உங்களோடு கூட இருக்கிறதாக பரிசுத்த ஆவியானவரை நமக்காக என்ன செஞ்சிருக்கிறாரு, அவர் கொடுத்திருக்கிறார். இப்போ சீஷன் ஆகிறது அப்படின்னா என்னன்னா, அந்த குருவை பின்தொடர்கிற சீஷர்கள்லாம் எப்படி இருப்பாங்க, அந்த குரு போல தான் என்ன செய்வாங்க, இருப்பாங்க. அப்படி இருந்தால் தான் அவனை சீஷன்னு சொல்ல முடியும். அவர் என்ன பேசுகிறாரோ அதே இவங்க பேசுவாங்க, அவர் எப்படி நடக்கிறாங்களோ அதே போல் இவங்க நடப்பாங்க. ஈவன் அந்த ட்ரெஸ்ஸிலெல்லாம் கூட என்ன செய்வாங்க, அதே போல் தங்களை மாற்றிக்குவாங்க. அவங்க பேசுகிற ஸ்டைலெல்லாம் கூட அதே போல் மாற்றிக்குவாங்க. அவங்க தான் உண்மையான சீஷன். இது வெளிப்பிரகாரமாக. ஆனால் இதை வைத்து ஒரு சீஷன்னு நம்மளை சொல்ல முடியாது. ஒரு கிறிஸ்தவ பேர் வச்சிருக்கிறதுனால, அல்லாவிட்டால் ஞானஸ்நானம் எடுத்துட்டதுனால நான் இயேசுவின் சீஷன் என்று சொல்ல முடியாது. அப்போ யார் உண்மையான சீஷன் அப்படி என்று சொன்னால், இப்போ நம்ம இந்த இதில் பார்த்தோம், இந்த நிகழ்ச்சியில் அந்த பேதுரு, சீமோன் பேதுரு, அவங்க என்ன சொன்னாங்க, தேவனுடைய வார்த்தை சொன்ன உடனே அவங்க என்ன செய்தாங்க, கீழ்ப்படிந்தார்கள். அப்போ தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவங்க தான் யாரு, அவருடைய சீஷர்கள். அதான் சொல்லுவாங்க, அதாவது இப்போ இயேசுவை பின்பற்றுகிறதான ஒருத்தன், இல்லைனா சீஷன் ஒருத்தன் யாருன்னா, அவருடைய லைக்னஸ், அவருடைய அந்த இமேஜ் நம்மளுக்குள்ளார என்ன செய்யணும், வரணும். அதுதான், அதுக்கு பேர் தான் என்னது, சீஷன். அப்போ இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொருத்தரும் இயேசுவை போல என்ன செய்யணும், மாற வேண்டும். இயேசுவாக மாற முடியுமா? இயேசுவாக மாற முடியுமா? ஏன்னா இப்போ கடைசி நாட்களில் நானே இயேசு அப்படிங்கிற சொல்லிக்கொள்கிறதான காலங்கள் இருக்கிறது, அப்படியும் போதிக்கிறாங்க. நல்லா வந்த போதகர்கள் தான் இப்போ அவங்களே என்ன சொல்கிறாங்க, நானே குட்டி இயேசு அப்படின்னு சொல்கிறாங்க. அது தவறு. நான் இயேசுவை போல நான் என்ன செய்கிறேன், மாறுகிறேன். எங்கள் அப்பாவை போல நான் இருக்கிறேன், இல்லைனா எங்கள் அம்மாவை போல இருக்கிறேன், நான் அம்மாவாக இருக்கிறேன், நான் இல்லை. அந்த ஸ்டேஜில் இருக்க முடியுமா? இல்லை. ஸோ அதை போல தான் நம்ம என்ன செய்ய முடியும், மாற முடியும். அப்போ இயேசுவை பின்தொடர்கிற சீஷர்களும் இயேசுவை போல மாற வேண்டும். சரி, இதுக்கு ஹெல்ப் பண்ணுறது யாரு? பரிசுத்த ஆவியானவருக்கு. அவருடைய வேலை தான் என்னன்னா, அவரை போல இயேசுவை போல மாற்றுவது தான் பரிசுத்த ஆவியானவருடைய வேலை. சரி, இப்போ இங்கே நான் முதலாவது அந்த சீஷன் என்றால் அவனுக்குள்ளார என்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த காரியங்களை நம்ம பார்க்கலாம். அதுக்கு இங்கிலீஷில் சீஷன்னா யார், டிசைபிள்ஷிப், இல்லைனா டிசைபிள் அப்படின்னா என்ன, அந்த வார்த்தையிலேருந்தே உங்களுக்கு தெரியும். யாருக்கு டிசிப்ளின்டு லைஃப் இருக்கிறதோ அவங்க தான் என்ன செய்ய முடியும், ஒரு டிசைபிளாக மாற முடியும். டிசிப்ளின்டு லைஃப். சும்மா ஏனோ தானே எப்போனாலும் எழுந்திரிச்சு எப்போனாலும் பண்ணி எப்போனாலும் சாப்பிட்டு நான் கண்ட நேரத்துக்கு வெளியே போய் கண்டதை சாப்பிட்டு இப்படிலாம் இருக்கிறவங்களை ஒரு சீஷன் சொல்ல முடியுமா? அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் இல்லையா? சாதாரணமாக நார்மலான ஒரு வாழ்க்கையிலேயே, உலக பிரகாரமான ஒரு வாழ்க்கையில் கண்ட மாதிரி இருக்கிறவங்க, அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்?
ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் நடக்கப்படுகிறதான வாழ்க்கை எப்படி இருக்கும்? அப்போ அது தாறுமாறான வாழ்க்கையாகத்தான் என்ன செய்யும் இருக்கும். ஏன்னா ஒரு கண்ட்ரோல் இல்லாத, அதுதான் சொல்லுவாங்கல்ல, அந்த தகப்பன் இல்லாத இடத்துல அந்த பிள்ளை என்னமாயிருமா, தருதலையாக போயிடும். ஏன் அப்படின்னா அந்த கண்ட்ரோல் என்ன செய்யாது, இருக்காது. அப்படிப்பட்ட பிள்ளைங்க தருதலையாக மாறிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனாலும் தாய்மார் அதுக்கு அந்த ஒரு சிங்கிள் பேரண்ட் என்ன பண்ணுவாங்க, அதுக்கு பொறுப்பெடுத்து தாயாக தகப்பனாக இருந்து எல்லா சூழ்நிலையும் அந்த பிள்ளையை ஒரு உத்தரவாதத்தோடு வளர்க்கும் பொழுது நிச்சயமாக அவங்களும் சொசைட்டியில் நல்ல பிள்ளைகளாக உருவாகிறார்கள். ஆகையினால நம்ம இந்த நாளில் பார்க்குறோம், ஒரு சீஷன் என்பவன் அவனுக்குள்ளார என்ன இருக்கணும், ஒரு டிசிப்ளின், எல்லாத்துலேயும் ஒரு ஒழுங்கு இருக்கணும். டிசைப்பிள் அப்படின்னாலே அவனுக்கு என்ன இருக்கும், ஒழுங்கு இருக்கணும். அப்போ ஒழுங்கு இருக்கிறவங்க எல்லாருமே அவருடைய சீஷர்களா அப்படின்னா இல்லை. ஏன்னா நார்மல் லைஃப்பில் அந்த டிசிப்ளின் ஒவ்வொருத்தரும் நிறைய கோட்பாடு எல்லாம் வச்சுருப்பாங்க. நான் இப்போ காலையில் இத்தனை மணிக்கு எந்திரிப்பேன், நான் இதை செய்வேன் அதை செய்வேன், அப்படி ஒரு டிசிப்ளின்டு லைஃப் இருக்கும். ஆனால் அவங்க எல்லாருமே இயேசுவை பின்தொடர்கிறார்களா? இல்லை. அவங்க எல்லாருமே இயேசுவினுடைய சீஷர்களா? இல்லை. ஆனால் இயேசுவினுடைய சீஷர்களுக்கு நிச்சயமாக என்ன இருக்கும், டிசிப்ளின் இருக்கும். நாங்கள்லாம் அப்படி தான், அந்த காலம் உங்கள் காலம், இது இந்த காலம் அப்படின்லாம் சொல்லவே கூடாது. எல்லா காலத்திலையும் ஒரே தேவன் தான் கிரியை செய்கிறார், ஒரே பரிசுத்த ஆவியானவர் தான் கிரியை செய்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் சகல ஒழுக்கங்களின் தேவன். அவர் சகலமும் ஒழுக்கமும் கிரமமுமாக நடக்கணுங்கிறதுக்காக தான் அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளார என்ன செய்யப்படுகிறார், ஊற்றப்படுகிறார். நம்ம சரியான வழியிலே, ஒரு ஒழுக்கமான வழியிலே, தேவனுக்கு பிரியமான வழியிலே நடத்துகிறவர் யாரு? பரிசுத்த ஆவியானவர். அப்போ அந்த பரிசுத்த ஆவியானவர் வருகிறதான வாழ்க்கையில் என்ன இருக்கும், நிச்சயமாக ஒரு ஒழுங்கு இருக்கும். அப்போ ஒழுங்கற்று திரிகிறாங்க, ஒழுங்கற்று அவங்களுடைய வாழ்க்கை இருக்கிறது அப்படின்னா நிச்சயமாக அவங்க யார் இல்லை, இயேசுவினுடைய சீஷர் கிடையாது. அவங்கள பின்பற்றலை. ஏதோ ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ஞானஸ்நானம் எடுத்திருக்கலாம், ஆனால் அவங்க யாரல்ல, இயேசுவினுடைய சீஷர்களாக சொல்ல முடியாது. அப்போ இயேசுவினுடைய சீஷனாக இருக்கணும்னா அவங்களுக்குள்ளார ஒழுங்கு இருக்கணும். என்ன ஒழுங்கு அப்படின்னா, அப்படியே டீச்சர்லாம் ஒழுங்குன்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்களே, அந்த ஒழுங்கை சொல்லலை. ஆண்டவர் எதிர்பார்க்கிறதான காரியங்கள் நம்ம இடத்துல காணப்பட வேண்டும். அதில் முதலாவதாக கீழ்ப்படிதல். கீழ்ப்படியில தான் எல்லாத்துக்கும் முதல் படின்னு சொல்லுவாங்க தானே, இல்லையா? எல்லா இதுக்கும் முதல் படி என்னதான், கீழ்ப்படி. கீழ்ப்படியில் வச்சா தானே மேலே போக முடியும். டங்கின்னு மேலே போயிட முடியுமா? முடியாதுல்ல. அப்போ கீழே ஒன்றுனா தான் என்ன செய்ய முடியும், போக முடியும். அப்போ அந்த கீழ்ப்படிதல் தான் மிக மிக முக்கியமானது. இங்கே நம்ம ஆதி தகப்பன் தாய் அதாவது ஆதாம் ஏவாள் பாவம் செய்தது எதனால? கீழ்ப்படிதல் இல்லாததுனால தான். அவங்க கீழ்ப்படியலை, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலை, அதனால தேவனுடைய மகிமையை இழந்தார்கள். ஆகையினால தேவன் நம்மிடத்துல முதலாவது எதிர்பார்க்கிறது எது? கீழ்ப்படிதல். எதுக்கு கீழ்ப்படியணும்? தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம அந்த படிக்கலாம். அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும் போது நம்ம என்ன செய்யப்படுகிறோம், அவருடைய சீஷர்கள் என்று சொல்லி அழைக்கப்படுகிறோம். யோவான் 8வது அதிகாரம், யோவான் 8:31. யோவான் 8:31. இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராயிருப்பீர்கள். அப்போ அவருடைய உபதேசம் அவர் சொன்னதான வார்த்தைகள், அவர் இயேசு சொன்னதான அந்த வார்த்தைகளுக்கு நிறைய வார்த்தைகளை சொல்லியிருக்கிறார்ல. மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் படித்தா அவருடைய மலை பிரசங்கம் இருக்கிறது. 5, 6, 7 அதில் எல்லாமே இயேசுனுடைய போதகங்கள். மத்தேயு 5, 6, 7 எல்லாம் படிச்சிங்கன்னா இயேசு கிறிஸ்துவினுடைய போதகங்கள் நிறைய இருக்கும். அப்போ நம்ம அடிக்கடி அந்த சுவிசேஷங்களை படித்து நம்மளை என்ன பண்ணிக்கிடணும், நம்மளை ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிடணும். இல்லைன்னா நம்மளுக்கு தெரியாமல் போயிடும். சரி, அப்போது அவருடைய உபதேசங்களுக்கு நம்ம நிலைத்திருந்தால்னா என்னது, அதன்படி நம்ம செஞ்சோம்னா நிச்சயமாக நம்ம என்ன செய்யப்படுவோமா, அவருடைய சீஷராய் இருப்போம். சரி, இப்போ இன்னொரு வார்த்தை நம்ம படிக்கலாம். அதே யோவான் 15வது அதிகாரம் 10வது வசனத்தில் நம்ம பார்க்குறோம். யோவான் 15:10. நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள்.
அப்போ இயேசு வந்து சும்மா சொல்லலை. அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, ஃபஸ்ட்டு பிதா என்னில் என் பிதாவின் 10வது வசனம், நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறார். அப்போ இயேசு என்ன செய்கிறாரா, பிதாவாகிய தேவன் என்னெல்லாம் செய்யும்படி சொல்லும்படி கட்டளையிட்டாரோ அதை மாத்திரம்தான் அவர் என்ன செஞ்சார். அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம யோவான் 2வது அதிகாரத்தில் பார்க்குறோம். அந்த யோவான் 2வது அதிகாரத்தில் என்ன வருது, என்ன அற்புதம் வருது? யோவான் 2 அதில் என்ன வருது? இயேசு செய்த முதலாவது அற்புதம். டக்குன்னு ஞாபகம் வரணும். யோவான் 2வது அதிகாரத்தில் இயேசு செய்த முதலாவது அற்புதம் என்ன பண்ணார்? கானா ஒரு கல்யாண வீட்டில் போய் திராட்சரசம் குறைவுபட்ட பொழுது தண்ணீரை என்னதான் மாற்றினார்? திராட்சரசமாக மாற்றினார். சரி, இப்போ இந்த இடத்துல திராட்சரசம் குறைவுபட்ட போது அப்போ இயேசுவோட அம்மாவும் அந்த வீட்டுக்கு அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தாங்க. அப்போ அங்கே இருக்கிறவங்கெல்லாம் போய் இயேசு அந்த அம்மா கிட்ட போய் இப்படி இதாயிடுச்சு, திராட்சரசம் குறைவாயிருச்சு, ஆகையினால நீங்கள் என்ன பண்ணுங்க, அவர்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க? இயேசுவின் தாய் சொல்கிறாங்க. இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டார்கள். திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவங்களே பார்க்குறாங்க. ஒரு எப்பயுமே ஒரு சகோதரிகளுக்கு என்ன செய்யும், வீட்டில் என்ன இருக்குது என்ன இல்லை அப்படின்னு சொல்லி என்ன செய்யும் தெரியும். இவங்க ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவாக இருக்கும். அதனால தான் அங்கே இருக்குதா இல்லை, பந்தியில் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறது எல்லாமே அவங்க பார்த்துட்ருக்குறாங்க இல்லையா. அப்போ அதனால் அந்த இயேசுவின் தாய் மரியாளுக்கு அங்கே பார்த்து ஐயோ குறைவாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே போய் என்ன செய்கிறாங்க, இயேசுக்கிட்ட போய் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை அப்படின்னு இயேசுக்கிட்ட சொல்கிறாங்க. ஏன் அவங்க இயேசுக்கிட்ட போய் சொல்கிறாங்க? இது வரைக்கும் அவர் எந்த அற்புதமும் செய்யலை. செஞ்சதாக இருக்குதா? இல்லை, எதுவுமே செய்யலை. ஆனால் இயேசுவை குறித்து அவளுக்கு முன்னதாகவே சொல்லப்பட்டது இல்லையா. அவர் தேவனுடைய குமாரன் அப்படிங்கிறது அவளுக்கு தெரியும், மரியாளுக்கு தெரியும். ஆகையினால அவரால் நிச்சயமாக அற்புதமான கிரியைகளை செய்ய முடியும் என்று சொல்லி அவள் விசுவாசித்தாள். ஆகையினால மரியாள் கிட்ட போய் சொல்கிறாங்க. மரியாள் வந்து இயேசுக்கிட்ட சொல்கிறாங்க. அப்போ இயேசு சொல்கிறாரு, ஸ்திரீயே எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை. ஏன் அப்படி சொல்கிறாரு அப்படின்னா, பிதா செய்ய சொல்லுவதாக என்ன சொல்கிறாரோ அதை மாத்திரம்தான் அந்த நேரத்தில் தான் அவர் என்ன செய்வார். அதுக்கு ஒரு நிமிஷம் முன்னாடியும் செய்ய மாட்டார், பின்னாடியும் செய்ய மாட்டார் இயேசு. அப்போ பிதாவினுடைய சொற்படி, அதனால தான் அவர் என்ன செய்வார், அடிக்கடி அந்த ஜனங்கள் மத்தியில் இருந்து பிரிந்து போய் அவர் என்ன செய்கிறாரு, தனித்து ஜெபம் பண்ணினார். இல்லைனா அதிகாலை இருட்டோட போய் ஜெபம் பண்ணினார். இல்லைனா மாலை வேளையிலே அந்த வனாந்திரமான இடத்துல போய் ஜெபம் பண்ணினார். இல்லைனா மலையின் மேலே ஏறி ஜெபம், இப்படியே அவர் ஜெபம் பண்ணினார். ஜெபம்னா என்னது? அவர் பிதாவோடு பேசினதான அந்த காரியம். பிதா இப்படி டைம் போட்டு என்ன செஞ்சிருவார், சொல்லிடுவார். இன்றைக்கி நீங்கள் போகணும், இந்த இடத்துல போய் இந்த இடத்துல கல்யாண வீட்டுக்கு போகிற அந்த டைமில் 11:10 அந்த டைமுக்கு தான் என்ன செய்யணும், அந்த தண்ணீரை திராட்சரசமாக மாற்றணும். அப்போ 11:09 கூட என்ன செய்ய மாட்டார். 11:10 அந்த டைமுக்கு தான் அவர் என்ன செய்வார். அதினதின் வேளையிலே அவர் நேர்த்தியாய் அவர் என்ன செய்வாரா, செய்து முடிப்பார். அப்படிப்பட்டதான தேவன். அவர் ஒரு நிமிஷம் முன்னாடி வரமாட்டார், ஒரு நிமிஷம் பின்னாடி, கரெக்டாக கச்சிதமாக என்ன செய்வார், நம்முடைய வாழ்க்கையில் எந்த காரியத்தையும் அற்புதத்தை செய்வார். அதனால் நம்ம அற்புதத்தை எதிர்பார்க்கிறவங்க நம்ம என்ன செய்யணும், சோர்ந்து போகாமல் அவர் அதினதின் காலத்தில் என்ன செய்வார், நேர்த்தியாய் செய்து முடிப்பார். அப்படிங்கிற அந்த விசுவாசத்தோடு, அந்த பதட்டம் இல்லாதபடிக்கு. நம்மளுக்கு பதட்டம் வந்துடும்ல, ஐயோ இப்போ பிள்ளைகளுடைய காரியமாக திருமண காரியம்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ வயசாகிட்டே போகுது. நம்மளுக்கு தெரியும், ஆண்டவர் தெரியும்ல, அந்த பிள்ளையை கொடுத்தது யார், தேவன் தானே. அந்த பிள்ளையினுடைய எல்லா காரியத்தையும் தேவன் அறிந்திருக்கிறார்ல. அப்போ அந்தந்த காலத்தில் அதினதின் காலத்திலே எல்லாவற்றையும் அவர் என்ன செய்வாரா, நேர்த்தியாய் ரொம்ப அழகாக என்ன செய்வார். அப்போ அதுக்காக யாரு தான் இது பண்ணி நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள், இந்த நீங்கள் போய் சொல்லுங்கள் அப்படி இப்படின்னாலும் இல்லை, அங்கே போய் பார்த்துட்டு வரலாம், இங்கே போய் பார்த்துட்டு வரலாம், பொண்ணு பார்க்கலாம், மாப்பிள்ளை பார்க்கலாம், என்ன பார்த்தாலும் ஒன்றும் என்ன செய்யாது, நடக்கவே நடக்காது. அவர் எந்த நேரத்தில் குறிச்சிருக்கிறாரோ
அதுதான் கட்டாயம் என்ன செய்யும், நடக்கும். அது யாராலும் என்ன செய்ய முடியாது, தடை பண்ணவே முடியாது. அந்த விசுவாசம் நமக்குள்ளார இருந்ததுன்னா நம்ம இந்த காரியங்களை குறித்து என்ன செய்ய மாட்டோம், நடக்கிற காரியங்களை குறித்து ஒரு நாளும் கலங்கவே மாட்டோம். ஏன்னா கரெக்டாக ஆண்டவர் என்ன செய்வார், என்னுடைய வாழ்க்கையிலே எனக்கென முன்குறித்த எதையுமே அவர் என்ன செய்வாரா, நிச்சயமாக அவர் செய்து முடிப்பார். நிச்சயமாக அவர் செய்து முடிப்பார். அந்த ஒரு நம்பிக்கை, தைரியம் நமக்குள்ளே இருந்ததுன்னா நம்மை சொல்கிற சுற்றிலும் இருக்கிறதான சூழ்நிலைகள் இல்லைனா மற்றவங்க சொல்கிற காரியங்களை வச்சு நம்ம கலங்கியே போகவே மாட்டோம். எனக்கென முன்குறித்த எதையும் அது பாட்டு நீங்கள் பாட்டு கூட நீங்கள் பாடிக்கலாம். மனம் சோர்ந்து போயிடுச்சுன்னா கூட அந்த பாட்டை நீங்கள் என்ன செஞ்சுக்கணும், பாடி நம்மளை நாமே தேற்றி கொள்ள வேண்டும். ஏன்னா தாவீது அப்படிதான், என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், நீ ஏன் எனக்குள் தியங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு, அவராலே உனக்கு ரட்சிப்பு வரும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஆத்மாவை பார்த்தே தாவீது என்ன செய்கிறான், சொல்லி தன்னை தேற்றி கொள்கிறான் கர்த்தருக்குள். இப்போ தாவீது கூட அவன் அப்சலோமுக்கு பயந்து அவன் என்ன செய்கிறான், காட்டில் எல்லாமே ஓடி போயிடுறாங்க. அப்போ அவனோட கூட நிறைய ஒடுக்கப்பட்டவங்க, கஷ்டப்பட்டவங்க, துன்பப்பட்டவங்க, அவங்க முறுமுறுக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து அவங்க கூட நிறைய பேர் போயிடுறாங்க. எல்லாம் அழுகுறாங்க, பயங்கரமாக அழுகுறாங்க, தங்களுக்கு பலன் அற்று போகிற வரைக்கும் அழுகுறாங்களாம். ஆனால் தாவீது மட்டும் என்ன செய்கிறான்னா, கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். சரி 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 அமைதலாக இருங்க, ஆண்டவர் எல்லாம் நிச்சயமாக செய்து முடிப்பார், அவர் செய்வார் அப்படின்னு சொல்லி அவர் கர்த்தருக்குள்ளாரதான், வேற எதையும் நம்பல. அவர் தான் ராஜாவா இருந்தவர் தான். இன்னைக்கு அவரே பயந்து, அன்னைக்கு அந்த கோலியாத்தை போய் அவர் அடிச்சார்ல இல்லையா, ஒரு சின்ன சிறு பையனாக அந்த கோலியாத்தை அடித்தார். ஆனால் இன்னைக்கு அவங்களுடைய மகனே அப்சலோம் என்ன செய்கிறாரு, வர்றான்னு கேள்விப்படுறாரு. கேள்விப்பட்ட உடனே அந்த அரண்மனையை விட்டு எல்லாரும் காலி பண்ணிட்டு ஓடிடுறாங்க. அப்போ பாருங்களேன், அப்போ அவருடைய பலம், வீரம், அப்போ இருந்த வைராக்கியம் அதெல்லாம் எங்கே போயிடுச்சு இல்லையா? யோசித்து பார்க்குறப்போ அப்போ எப்படி அவனுக்கு அந்த பலன் இருந்தது அப்படின்னா, அவன் அந்த அது கொஞ்சம் முன்னாடி அவன் என்ன பண்ணிட்டான், ஒரு சிறிய பாவத்தை செஞ்சு தேவனுடைய பிரசன்னத்தை, தேவனுடைய சமூகத்தை இழந்துட்டான். ஆனாலும் ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையில் என்ன செய்தார், அதை மன்னித்து மறுபடியுமாக அவனை நிலைநிறுத்தி வச்சார். அதனால் அவன் விதைத்ததை என்ன செய்ய வேண்டியிருந்தது, அறுக்க வேண்டி வந்தது. அவன் விதைத்ததான காரியத்தை தன் மகன் மூலமாக அவன் என்ன செய்ய வேண்டியிருந்துச்சு, அறுக்க வேண்டி வந்துச்சு. அதனால தான் அவன் பணிவாக ஏற்றுக்கொண்டான். என்ன செஞ்சான், சரி நான் செஞ்சதுக்கு கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி அவன் என்ன செய்தான், ஏற்றுக்கொண்டு அந்த காரியத்தில் அவன் இதெல்லாம் போயிட்டான். ஆனாலும் மறுபடியுமாக அதுதான் ஃபர்ஸ்ட் சர்வீஸில் பார்த்தோம், தாவீதை குறித்து பிரசங்கித்தாங்க. அவன் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக இருந்தான். அவனை எப்படியெல்லாம் உருவாக்கணும், வளைக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்த்தார். அப்படியெல்லாம் அவன் என்ன செய்தான், தன்னுடைய இருதயத்தை அவன் ஒப்பு கொடுத்திருந்தான். தேவனுக்கு அவன் உகந்ததாக இருந்தான் அப்படி என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆகையினாலே நம்ம இந்த காணப்படுகிறதான எல்லா சூழ்நிலைகளின் மத்தியிலும் இயேசுவை உண்மையாக நம்ம என்ன செய்கிறோமா, பின்பற்றுகிறோமா, அவருடைய வார்த்தைகளுக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமா என்று சொல்லி நம்ம பார்க்க வேண்டும். சரி, இப்போ இந்த யோவான் 15வது அதிகாரம் 10வது வசனத்தில் நம்ம பார்த்தோம், அவருடைய கற்பனைகளை கை கொண்டிருந்தால் அவருடைய அன்பிலே நிலைத்திருப்போம். அப்போ அவருடைய வார்த்தைகள், கற்பனைகள்னா என்னது, கட்டளை நிறைய எழுதி கொடுத்துருக்கிறார் ஆண்டவர். அதுதான் வேதத்தை படிக்கணும். ஆண்டவருடைய வார்த்தைகள் இங்கே சொல்லப்படும் பொழுது நம்ம பரிசுத்தமாக எப்படிலாம் வாழணும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு சொல்கிறாங்க. அதுக்குரிய வார்த்தைகள் எல்லாம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதை நம்ம படிக்கிறப்போ என்னதெல்லாம் நம்ம ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும், எதெல்லாம் அவருடைய கட்டளை அப்படின்னு சொல்லி அதில் இருக்குது. அதை நம்ம அதன்படியெல்லாம் நம்ம செய்யும் பொழுது நம்ம எப்படி இருப்போமா, அன்பிலே நிலைத்திருப்போம். அதெல்லாம் செஞ்சாதான் நம்மக்கிட்ட அன்பு இருக்குதுன்னு சொல்லி அர்த்தம். தேவனை நேசிக்கிறோம், அவரை நேசிக்கிறேன் என்று சொல்லியும் அவர் சொன்னபடி செய்யலைன்னா உண்மையாகவே நேசிக்கிறோன்னு அர்த்தமா? இப்போ வீட்டில் சொல்லுவாங்கல்ல, பெற்றோர் பிள்ளைகள்கிட்ட சொல்லுவாங்க, என் மேலே உனக்கு அம்மாவை பிடிக்கும் தானே, என் மேலே உனக்கு ஆசை தானே, அப்படின்னா நீ அதை செய்யணுமில்ல அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, பிள்ளைகளை அப்படி கொஞ்சம் நைஸ் பண்ணி வேலை செய்ய வைக்கிறதுக்கு, பழக்க வைக்கிறதுக்காக அப்படி செய்வாங்க. வேலை வாங்கிறதுக்கு இல்லை, அந்த பிள்ளைகளை பழக்கணுங்கிறதுக்காக செய்வாங்க. அப்போ அங்கே என்ன முக்கியம், ஒரு அன்பு இருந்தால் அவருடைய கட்டளைகளுக்கு நம்ம என்ன செய்வோம், ஈஸியாக கீழ்ப்படிஞ்சிருவோம். அதெல்லாம் நம்மளுக்கு பாரமாக இருக்காது. ஏன்னா அவருடைய சுமை லகுவாய் இருக்கும் நம்மளுக்கு.
அவருடைய நுகம் மெதுவாக இருக்கும். அது ரொம்ப பேர்டனாக என்ன செய்யாது, ஐயோ இதெல்லாம் செய்ய முடியாது, ஐயோ அப்படிலாம் கிடையாது. ரொம்ப ஈஸியாக நம்ம என்ன செய்யலாம், செய்ய முடியும். எப்போ செய்ய முடியும்? அன்பு இருந்தால் தான். அவரோட மேலே அன்பு இருந்தால் நம்ம என்ன செய்ய முடியும், சகலத்தையும் நம்மளால் செய்ய முடியும். இப்போ பெற்றோர்லாம் தாய்மாரெலாம் எடுக்கிறப்போ எவ்வளோ வேலை செய்கிறாங்க. அன்னைக்கு ஜெயக்குமார் சார் வந்து சொன்னார், இந்த லாக்டவுன் டைமில் வீட்டில் இருக்கிறதுனால இந்த பாத்திரங்கள் ஒரு வேலை இதெல்லாம் நான் செய்ய வேண்டியிருந்தது. அப்போ தான் உண்மையாகவே இந்த பெண்கள் வந்து எவ்வளோ ஒரு பலசாலிங்கன்னு தெரிஞ்சிச்சு. கொஞ்ச நேரம் 2 பாத்திரம் விளக்குறதுக்குள்ளார அவருக்கு இடுப்பெல்லாம் பயங்கர வலி வந்துருச்சான், பேக் பெயின் வந்துருச்சான். அப்போ நாளெல்லாம் இதை செய்கிறாங்க, அங்கே ஓடுறாங்க இங்கே ஓடுறாங்க, அதை பண்ணுற இதை பண்ணுற, ஹஸ்பண்டுக்கு செய்கிறாங்க, பிள்ளைகளுக்கு செய்கிறாங்க, அவங்கவுங்களுக்கு பார்த்து பார்த்து செய்கிறாங்களே, நம்மளால் ஒன்று தானே செய்ய முடியுது அப்படின்னு சொல்லி ரொம்ப நினச்சி அவங்களுடைய மனைவிக்காக ரொம்ப நன்றி சொன்னாராம். அவர் சொன்னார், அப்போ அந்த காரியத்தை செய்யும் பொழுது தான் அது தெரியும். அப்போ ஒரு அந்த தாயினுடைய காரியங்களெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது கஷ்டப்பட்டு தான் என்ன செய்வாங்க, நிறைய காரியங்களை செய்வாங்க. எதனால் செய்கிறாங்க? சும்மா செய்வாங்களா? நம்ம மேலே இருக்கிறதான ஒரு அன்பு, என் பிள்ளை நான் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பலன் இல்லாமல் கூட இருக்கும். ஆனாலும் என்ன செய்யணும், ஏதாவது செய்யணும். இப்போ அம்மாச்சி பார்த்தீங்கன்னா ரோசி அவங்க வீட்டில் இருக்கிறப்போ பாத்திரம் நிறையா இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கே முடியாது. ஆனாலும் போய் ஒரு சில நேரத்தில் போய் என்ன செய்வாங்களாம், அவங்க எல்லாம் ஸ்கூலுக்கெல்லாம் போன பிறகு இவங்க போய் அந்த குமிஞ்சு இருக்கிற பாத்திரத்தை மெதுவாக ஒன்றா எடுத்து எல்லாம் கழுவி இது பண்ணி வச்சுட்டு அப்படியே வந்து எதுவுமே செய்யாத மாதிரி அவங்க வர்றப்ப அப்படியே படுத்துக்குவாங்களாம். பார்த்தா எல்லா பாத்திரமெல்லாம் கழுவி வச்சுருப்பாங்க. எதுக்கு? அவன் பிள்ளை கஷ்டப்படுது, பாவம். இப்போ முடியாத சூழ்நிலையிலையும் அந்த பிள்ளையின் மேல் இருக்கிறதான ஒரு அன்பினால தான் அவங்க என்ன செய்கிறாங்க, அதை செய்கிறாங்க. அப்போ பாரம்தான், ஆனாலும் எது அவங்களை செய்ய வைக்கிறது? அன்பு தான் செய்ய வைக்க. அப்போ அன்பு இருந்தால் நிச்சயமாக நம்ம என்ன செய்வோம், தேவன் நமக்கு சொல்லுகிற வார்த்தைகளுக்கு அப்படியே நம்ம என்ன செய்வோம், கீழ்ப்படிவோம். ஸோ அப்போ கீழ்ப்படிதல் எதுக்கு கீழ்ப்படியணும்? தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியணும். அதே போல் இன்னொரு அருமையான ஒரு வசனம் இருக்கிறது, யோவான் 13:35. 13:35 இந்த வசனம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம சென்னைக்கு போயிருந்தோம்ல, அப்போ செல்வின் பாஸ்டர் பிரசங்கம் ஆரம்பிக்கிறப்ப யாராவது யோவான் 13:35 சொல்கிறீங்கன்னா 1 லட்ச ரூபா தரேன்னு சொன்னார் தானே, ஞாபகம் இருக்கா? சரி, அந்த வசனம் தான். என்ன வசனம் அது? நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். சீஷர் ஆகிறோம் கீழ்ப்படிதல்னால. அடுத்தது அந்த கீழ்ப்படிதலே எப்போ தான் வரும்? அன்பு இருந்தால் தான் வரும். ஸோ அப்போ நம்ம ஒருவர் மேலே ஒருவர் அன்புள்ளவங்களாக இருந்தால் அது மூலமாக நம்ம மற்றவர்கள் நம்மளை பார்த்து இவங்கெல்லாம் இயேசுவினுடைய சீஷர்கள் என்று சொல்லி என்ன செய்வாங்க, அறிந்து கொள்வார்கள். அப்போ நம்ம காண்பிக்கிறதான அன்பின் மூலமாகத்தான் நம்ம அறியப்படுவோம். எப்படி அறியப்படுவோம்? இவங்க ஃபாலோயர்ஸ் ஆஃப் ஜீசஸ், இயேசுவை பின்பற்றுகிறவர்கள், இவர்கள் சீஷர்கள் அப்படின்னு சொல்லணும். அப்படின்னா அந்த பேர் வரணும். அப்படின்னா நம்மளுக்கு என்ன வேணும்? ஒருவர் மேல் ஒருவர் அன்பு. அன்பை குறித்து நம்மளுக்கு தெரியும், 1 கொரிந்தியர் 13 அதில் நம்ம படிக்கிறோம், அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், அன்புக்கு பொறாமை இல்லை, அது தன்னை புகழாது. அதில் நீங்கள் படித்து பாருங்கள், எவ்வளோ அற்புதமான காரியங்கள் அதில் சொல்லப்பட்டு இருக்கிறது. அதை ஒவ்வொன்றையும் படித்து இதெல்லாம் நான் கரெக்டாக இருக்கிறேனா, நான் இதெல்லாம் செய்கிறேனா அப்படின்னு ஒவ்வொரு நாளும் நம்ம பார்த்துக்கிட்டாலே போதும். நம்ம கரெக்டாக அந்த அன்பை மற்றவர்களை நேசிக்கிறதான காரியத்தில் நம்மளால் என்ன செய்ய முடியும், சரியாக போக முடியும். 1 கொரிந்தியர் 13 அது ஒரு தடவை வாசித்துடலாமா? இந்த உங்களுக்காக அங்கே கூட போட்டிருக்குது. 1 கொரிந்தியர் 13 அதில் 4 அதில் படிக்கிறப்ப, அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். எல்லாரும் வாசிக்கலாமா? கொஞ்சம் எல்லாருமே வாசிக்கலாம். 13:7 படிங்க. சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும்,
அன்பு ஒரு காலும் ஒழியாது. தீர்க்க தரிசனங்களானாலும் ஒழிந்து போம், அந்நிய பாஷைகளானாலும் ஓய்ந்து போம், அறிவானாலும் ஒழிந்து போம். நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது. நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போம். அப்போ இதில் பார்க்குறோம், அன்பு என்ன செய்யுமா? அந்த 7வது வசனத்தில் சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அப்போ இந்த நிறைய பிரச்சனைகளுக்கு காரணமே என்ன தெரியுமா? குடும்பங்களில், இல்லைனா நம்ம இருக்கிறதான உறவு பகுதிகளில், நம்ம இருக்கிற சொசைட்டியில் நம்மளால் நிறைய நேரங்களில் ஒத்து போக முடியாமல் ஏதோ ஒரு பிரச்சனை எல்லாம் வருது. காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? அன்பு நம்மக்கிட்ட என்ன இல்லை? அன்பு இல்லை. ஏன்னா அன்பு இருந்தால் சகலத்தையும் சகிக்கும், அது தாங்கிக்குமா? சரி பாவம் செஞ்சுட்டு போட்டும், சரி போனால் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருவோம்? விட்டுருவோம். இல்லைன்னா தான் அதை ஒரு பெருசாக எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணிக்கிட்டே இருப்போம்? ஐயோ அப்படி சொல்லிட்டாங்களே, ஐயோ இதை பண்ணிட்டாங்களே, இவங்க இப்படி நினச்சிட்டாங்களே, அவங்க அதை பண்ணிட்டாங்களே, அந்த பக்கத்து வீட்டில் இவங்க இப்படி பண்ணிட்டாங்களே, அவங்களுக்கு தானே நம்ம எல்லாம் செஞ்சோம், ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, நம்மளை இப்படி நினைக்கிறாங்க. நம்மளுக்கு அவங்க நினைக்கிறாங்கன்னு ஒரு நினைப்பு இருக்குது பார்த்தீங்களா? அது ரொம்ப கொடுமையாக இருக்கும், தாங்க முடியாததாக இருக்கும். அதை நினச்சி நினச்சி நம்மளுக்கு என்ன ஆயிரும்? ப்ரெஷர் கூட வந்தாலும் அவங்க அப்படி நினச்சிட்டாங்களே, என்னோட இமேஜே இதாயிருச்சு, நான் எப்படியெல்லாம் பண்ணேன், ஆனால் என்னைய போய் இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு நம்ம என்ன செய்கிறோம்? நிறைய நேரத்தில் ஒரு சில, அதுவும் பெண்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் அன்பு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அது என்ன செய்யுமா? சகலத்தையும் தாங்கும். டாலரன்ஸ், அதுக்கு எல்லையே இருக்காது, அந்த அளவுக்கு அது என்ன செய்யும்? தாங்கும். வீட்டில் சொல்லிட்டாங்களா, இல்லைனா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளார, பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளார தாங்க முடியாத இதெல்லாம் வருதா? அப்போ காரணம் என்னன்னா, நம்ம அன்பிலே குறைவுபட்டு விட்டோம். அப்போ எதற்காக ஜெபம் பண்ணணும்? ஆண்டவர் அவங்களை மாற்றும் அப்படிங்கிறத விட நம்ம எதுக்காக ஜெபிக்கலாம்? உங்கள் அன்பினால் என்னை நிரப்புங்கப்பா, எஸ்ஸப்பா உங்கள் அன்பினால் என்னை நிரப்புங்க. அவங்க போய் நைன்னு சொல்கிறத விட்டுட்டு நம்முடைய கணவனையோ இல்லைனா மனைவியவோ பிள்ளைகளையோ நீ அதை பண்ணி, நீ அதை செஞ்சுட்ட, இதை பண்ணிட்ட, அப்படி இப்படின்னு சொல்கிறத விட்டுட்டு, ஆண்டவரே இதெல்லாம் சகிக்கக்கூடிய அந்த அன்பு எனக்கு நீங்கள் என்ன செய்யுங்க? தாங்க. அப்போ அந்த அன்பு வந்துச்சுன்னா அது என்ன செய்யும்? சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் தாங்கும் என்று சொல்லி அந்த அன்பை குறித்து அவ்வளவு சொல்லியிருக்கிறது. அப்போ நம்ம ஒருவர் மேல் ஒருவர் அன்பாக இருந்தால் நம்ம என்ன செய்யப்படுவோம்? அவருடைய சீஷர்கள் என்று சொல்லி அறியப்படுவோம். மற்றவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க, அவங்களுடைய முகத்திலேயே அந்த ஒரு இது வெளிப்படும். அந்த அன்புள்ள அவங்களுடைய அந்த முகத்தை பார்த்தாலே அது பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கும். அந்த அவங்க முகத்திலேயே அந்த தெய்வீகத்தன்மை இருக்குதுன்னு சொல்லுவாங்க தானே. அப்போ அந்த மாதிரியான ஒரு நம்ம மனசு, நம்ம முகத்தில் இருந்து என்ன செய்யணும்? அந்த அன்பு, அந்த சமாதானம், ஒரு நம்மளை பார்த்தாலே ஒரு அமைதல், அதை என்ன செய்யணும்? நம்ம மூலமாக வெளிப்படணும். அதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். அப்போ ஒரு மேல் அன்புள்ளவர்களாக இருந்தால் நாம் அவருடைய சீஷர்கள் என்று சொல்லி அறியப்படுவோம். அடுத்ததாக இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். யோவான் 15:8, யோவான் 15:8 படிக்கலாமா? யோவான் 15:8 எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள். யோவான் 15:8, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராக இருப்பீர்கள். எப்போ கனிகளை கொடுக்கணுமா? அப்போ கனிகளை கொடுக்கணும்னா அதுக்கு முன்னாடி அவர் சொல்லியிருக்கிறார் எப்படி கனிகளை கொடுக்கணும். நானே மெய்யான 15:1 நானே மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர், என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அவர் அதை அறுத்து போடுகிறார், கனி கொடுக்கிற கொடி எதுவோ அதை அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். ஆகையினால 4வது வசனம் பாருங்க, என்னிலே நிலைத்திருங்கள், நானும் உங்களிலே நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியிலே நிலைத்திராவிட்டால் அது என்ன செய்யாது? தானாய் கனி கொடுக்க மாட்டாது. அதனால நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். அது 7வது வசனம், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள். அப்போது
அவருக்கு சீஷராக இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணுமா? மிகுந்த கனிகளை கொடுக்கணும். எப்போ கனிகளை கொடுக்கணுமா? அவர் செடியாகிய இயேசு. செடி தான் யாரு? இயேசு தான் திராட்சை செடி. நம்ம எல்லாம் அதோட இணைக்கப்பட்டு இருக்கிறதான கொடிகள். அப்போ அந்த கொடி கனி தரலைன்னா அதை என்ன செஞ்சுருவாங்க? வெட்டி போட்டு அந்த அப்பப்போ அதை சுத்தம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்கல்ல. ஒரு பூச்சி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உடனே அந்த எதெல்லாம் பூச்சி அரிச்சிருக்கிறோம் அதெல்லாம் வெட்டி போடுவாங்க. இல்லைன்னா கருகி போயிடுச்சுன்னா அதெல்லாம் வெட்டி போட்டுருவாங்க. அப்போது அதை சுத்தம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அதனால் நம்ம கனி கொடுக்காமல் இருந்தோம்னா அந்த செடியாகிய இயேசுவிடத்தில் இருந்து பிரிக்கப்பட்டு போயிடும். அப்போ நம்ம எதுக்காக நம்மளை அந்த கொடியாகிய நம்மை அந்த செடியாகிய இயேசுவோட இணைத்திருக்கிறாருன்னா மிகுந்த கனிகளை கொடுக்கும்படி. இப்போ அந்த அடிக்கடி அதெல்லாம் ட்ரிம் பண்ணி விட்டு அதெல்லாம் சரி பண்ணாதான் அந்த இது வந்து என்ன செய்யுமா? நிறைய கனி கொடுக்கும்னு சொல்லுவாங்க. அப்பப்போ கொஞ்சம் வெட்டுறப்பெல்லாம் வலிக்க தான் செய்யும் இல்லையா? அந்த கொடியில் வெட்டுறப்ப கொஞ்சம் வலிக்கும், அந்த கொடிக்கு வலிக்கும். ஆனால் நம்ம அவரில் அந்த செடியோடு இருந்தால் தான் அந்த சாரமெல்லாம் என்ன செய்யும்? அந்த கொடிக்கு வந்து அந்த ஸ்ட்ரென்த்துக்கு வந்து அதுக்கு பின்னாடி அது கனி கொடுக்கறதாக மாறும். அப்போ இயேசுவோடு நிலைத்திருந்தால் மட்டும்தான் நம்மளால் என்ன செய்ய முடியும்? கனி கொடுக்க முடியும். அப்போ இயேசுவோடு எப்படி நிலைத்திருப்பது என்றால் நம்மோடு கூட என்றென்றும் இருக்கும்படியாக அந்த பரிசுத்த ஆவியானவருடைய அந்த உறவு, அவருடைய ஐக்கியம், அந்யோன்ய ஐக்கியம்னு சொல்கிறாங்கல்ல, அவரோட ஐக்கியம் எப்பொழுது இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமாக நம்ம ஒரு கனி கொடுக்கிறதான வாழ்க்கை வாழ முடியும். கனி கொடுக்குறப்ப தான் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? கனி கொடுக்குறப்ப எல்லாருக்கும் தெரியும். அந்த கனிகள் வெளிப்படுத்தும். நல்ல கனி, நல்ல மரமெல்லாம் நல்ல கனி கொடுக்கும். அப்போ நல்ல கனியை கொடுக்கும் பொழுது மற்றவர்கள் அதை பார்ப்பார்கள். அப்போ நம்ம அதை ஆராய்ந்து பார்க்கணும். நம்ம கனி கொடுக்குற வாழ்க்கை வாழ்கிறோமா, இல்லைனா எப்படிப்பட்ட வாழ்க்கை நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? அப்போ கனி கொடுக்கல அப்படின்னா அதை என்ன செஞ்சிருவாங்க? அதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும்? கனி கொடுக்குற வாழ்க்கை வாழும்படியாக நம்ம ஆவியானுடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கணும். அப்போ நம்ம கனி கொடுக்கணும்னு சொல்கிறப்ப ஆவியானவர் நடத்துகிறதான வழியில் நம்ம என்ன செய்யணும்? அவரோட இசைந்து நம்ம நடக்க வேண்டும். அப்போ அவரோட இசைந்து நடக்கணும்னா எப்பொழுதும் அந்த பரிசுத்த ஆவியானவரால் நம்ம நிறைந்து அவர் நம்மளோட இருக்கிறாருங்கிறதான உணர்வோடு நம்ம இருக்கணும். அவர் செய்யக்கூடாதுன்னு சொன்னதை செய்யக்கூடாது, எதெல்லாம் செய்யலான்னு சொல்கிறாரோ அதெல்லாம் செய்யணும். அப்படி செய்தோன்னா நிச்சயமாக நம்ம அவரோடு நிலைத்திருந்து நம்ம கனி கொடுக்கிறதான வாழ்க்கை வாழ முடியும். ஆவியின் கனிகள் நம் மூலமாக என்ன செய்யும்? வெளிப்படும். நம்ம கலாத்தியரில் நம்ம படிக்கிறோம்ல, 5ஆம் அதிகாரம் 22 படிப்போம். ஆவியின் கனிகள் என்னென்ன அதெல்லாமே வருது. ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். ஒருவருக்கொருவர் அன்புள்ளவர்களாக இருந்தால் நம்ம அவருடைய சீஷர்கள். அடுத்தது இந்த கனிகள் அன்பு, சந்தோஷம், சமாதானம், விசுவாசம், இச்சை, அடக்கம், இது நீடிய பொறுமை, இதெல்லாம் நம்மக்கிட்ட இருந்து வந்ததுன்னா அதுவும் எதை காண்பிக்கிறது? நம்ம வந்து அவருடைய சீஷர்கள் என்பதை காண்பிக்கிறது. அடுத்ததாக கடைசி இன்னும் 2 வசனத்தை படிக்கலாம். லூக்கா 14வது அதிகாரம், லூக்கா 14வது அதிகாரம் 26 அதிலிருந்து நம்ம படித்தோன்னா, இயேசு ஜனங்கள்கிட்ட அப்படியே போயிட்டு இருக்கிறப்பமே அப்படியே பேசிட்டே போகிறார். என்ன சொல்கிறாருன்னா, யாதொருவன் என்னிடத்தில் வந்து 26 தன் தகப்பனையும் தன் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாக இருக்க மாட்டான். சரிங்களா? நம்ம என்ன பண்ணணுமா? குடும்பத்தையே வெறுத்துடணுன்றாரு. அப்போ நான் அன்பாக இருக்கணும்னு சொல்கிறாங்க, நீ வெறுக்கணுன்றாங்க. எப்படி அது? கான்ட்ரடிக்டாக இருக்குது தானே. என்ன சொல்கிறாங்க? தகப்பனை, தாயை, மனைவியை, பிள்ளைகளை, சகோதரர் சகோதரிகள் எல்லாத்தையுமே, அப்புறம் தன் ஜீவனையும் அதை என்ன செஞ்சிடணுமா? வெறுத்து விட வேண்டும். விட்டு விட சொல்லலை, என்ன சொல்ல இருக்குது? வெறுக்க வேண்டும். அது மேலே ஆசை, பாசம், அதை அப்படியே ஆண்டவரோட அதிகமாக அங்கே என்ன செய்யக்கூடாது? வைக்கக்கூடாது. அப்படிங்கிறத தான் சொல்கிறாங்க. நம்மளுக்கு நம்ம ஒரு பிள்ளையாக, ஒரு மனைவியாக, கணவனாக நம்ம செய்ய வேண்டிய கடமைகளை நம்ம என்ன செய்யணும்? அன்பினால் செய்ய வேண்டும். அதே நேரத்தில் அது தேவனோடு உள்ளதான உறவுக்கு அது தடுங்கல் கல்லாக என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. நமக்கு உண்டான எதுவுமே நம்முடைய ஜீவன் கூட அதிகமாக நம்மளை பற்றே ரொம்ப இது பண்ணிட்டு ஆண்டவருக்கான காரியங்களை கீழ்ப்படியாமல் போயிட்டோனாலும் அது என்னத்தான்? அது ஆண்டவருக்கு பிரியமாக இருக்க மாட்டாது. ஆகினால நம்மளை வெறுக்கணும். அடுத்தது
நம்மளுடைய குடும்பத்தை வெறுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்குது. வெறுக்கணும்னா அவங்கள நேசிக்கணும், ஆனால் ஆண்டவரை விட அதிகமாக அவங்கள முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. ஆண்டவருக்கான காரியங்கள் எதுலேயும் இந்த இது என்ன செய்யக்கூடாது, குறுக்கில் வரக்கூடாது. இப்போ ஆண்டவருக்காக செய்ய சொல்கிற காரியங்கள், இல்லைனா ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தை செய்ய சொல்லும் பொழுது, ஐயோ அவங்க என்ன நினைப்பாங்க, ஐயோ இவங்க என்ன நினைப்பாங்க, ஐயோ என் பிள்ளை அதை சொல்லிருமே, என் மனைவி இப்படின்னு நினச்சிங்க, நீங்கள் ஆண்டவரை என்ன செய்ய முடியாது, பிரியப்படுத்த முடியாது. அதே போல் உலக பொருள் மேலேயும் நம்மளுடைய ஆசைகள் பாசங்கள் இருந்ததுன்னா ஒரு நாள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க முடியாது. அப்போது ஏதாவது ஒன்று தான், ரெண்டையும் சேர்த்து சேவிக்க முடியாது. உலகம் வேணுமா இல்லைனா தேவனா, ரெண்டில் ஏதாவது ஒன்றை தான் நம்ம என்ன செய்ய முடியும், உண்மையுள்ள இருதயத்தோடு சேவிக்க முடியும். ஆனால் இப்போ நிறைய பேர் உலகம் என்ன சொல்லுதுன்னா, நம்ம ஆண்டவரை தேடும் பொழுது மற்ற எல்லாத்தையும் நம்மளுக்கு தருவார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடும் பொழுது மற்ற எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். உலக பிரகாரமான எல்லா ஆசீர்வாதங்களும் அவர் தர்றாரு. ஆனால் அந்த ஆசீர்வாதங்களே மெயினாக நம்ம என்ன செய்யக்கூடாது, ஆண்டவர்கிட்ட வாங்க அதை தருவார் இதை தருவார் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஆண்டவருக்காகவே ஆண்டவரை நேசிக்கணும். ஏன்னா உலக பொருளுக்காக நம்ம என்ன செய்யக்கூடாது, ஆண்டவரை நேசிக்க கூடாது. அதை தான் சொல்கிறேன். அப்போ ஆண்டவரை தான் அதிகமாக என்ன செய்யணும், நேசிக்கணும். அவர் சொல்கிற வார்த்தைகளின்படி கீழ்ப்படியணும். ஒருவர் மேலே ஒருவர் அன்பாக இருக்கணும். மிகுந்த கனிகளை நம்ம கொடுக்கும் பொழுது அவருடைய சீஷர்கள் என்று சொல்லி அறியப்படுவோம். அடுத்தது 27வது வசனத்தை வாசிக்கலாம். தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாக இருக்க மாட்டான். சிலுவை, ஆளுக்கு ஒரு சிலுவை வாங்கிட்டு போயிடுறதா இல்லை. என்னது அப்போ சிலுவைனா இப்போ இந்த இடத்துல எதை குறிக்கிறது அப்படின்னா, சிலுவை எப்பயுமே எதை காண்பிக்கிறதுனா, சுயத்திற்கு மறித்து தேவனுடைய சித்தம் செய்வது. சிலுவை என்பது சுயத்திற்கு மறித்து தேவனுடைய சித்தம் செய்வது. தேவன் என்னை குறித்து என்ன ஒரு சித்தம் வச்சிருக்கிறாரோ, எனக்கு என்ன ஒரு காலிங் இருக்குதோ, காலிங்னா உடனே ஊழியக்காரர் போதகர் தீர்க்கதரிசி அப்படிங்கிற காலிங்னு நினைக்கக்கூடாது. அது மட்டும் உங்கள் காலிங் கிடையாது. ஒரு நல்ல வீட்டிலே ஒரு நல்ல ஒரு மகனாக என்னென்ன காரியங்களை உங்களை கொண்டு என்ன செய்யணும்னு வச்சிருக்கிறாரோ அந்த காரியத்தை செய்யும்படியாக, அதே நேரத்தில் தேவனுக்கும் பிரியமாக நடக்கிறது. இதுதான் நம்ம மேலே உள்ளதான ஒரு காலிங். இப்போ மனைவிமார் இருக்கிறாங்க, ஐயோ நான் ஆண்டவருக்கு ஒன்றுமே செய்யலைன்னு நினைக்கக்கூடாது. நம்ம ஒரு குடும்பத்தை நடத்தி செல்வதுங்கிறது ஒரு சாதாரண காரியம் இல்லை. ஆண்டவர் நம்மளை நம்பி என்ன செய்கிறாரு, அந்த மிகப்பெரிய பொறுப்பை மனைவிமார்களுக்கு தாய்மார்களுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். எவ்வளோ பெரிய ஒரு சொசைட்டியவே என்ன செய்கிறோம், உருவாக்குகிறதான ஒரு தனி நபர் உருவாக்கப்படும் பொழுது தான் நல்லவங்களாக உருவாகினா நல்ல ஒரு சொசைட்டி என்ன செய்யும், சமுதாயம் உருவாகும். அப்போ அந்த உருவாக்குகிற கடமை பொறுப்பு யாருக்கு இருக்குது, பெற்றோர்களுக்கு இருக்கிறது. எப்போ பார்த்தாலும் இதுங்களுக்கு சாப்பாடு செஞ்சு போடுறதும் இதுங்களை பார்க்குறதும் அது செய்கிறதுமே எனக்கு வேலையாக இருக்குது, நான் ஒன்றுமே செய்யவே இல்லையே, நான் ஜெபம் பண்ணவே இல்லையே, நான் பைபிள் படிக்கவே இல்லையே, அப்படி பிசாசு குற்றப்படுத்துவான். ஆனால் ஆண்டவருக்கு அடுத்து நம்ம ஜெபிக்கணும். அதே நேரம் குடும்பத்தை பார்க்க வேண்டியது மிக மிக முக்கியமான பொறுப்பு. இல்லை நானும் ஜெபம் பண்ணுவதிலும் வேதம் படிப்பதிலே தான் நான் நிலைத்திருக்கிறோம், நீங்களே பார்த்துக்கங்க அப்படின்னு என்ன செய்யக்கூடாது. நம்மளுக்கு ஆண்டவர் நம்மளை நம்பி தான் அதை கொடுக்குறாரு. அப்படி தானே சொல்லியிருக்குது. குழந்தைகள் கர்த்தரால் வர சுதந்திரம், அந்த சுதந்திரத்தை எதுக்கு கொடுக்குறாரு, நம்மளை நம்பி கொடுக்குறாரு. எதுக்கு, நீங்கள் நல்லா உருவாக்குவீங்கன்னு சொல்லி தான் ஆண்டவர் கொடுக்குறாரு. அப்போ அந்த உருவாக்குகிறதான ஒரு ஊழியத்தை ஆண்டவர் நம்மளுக்கு என்ன செஞ்சுருக்கிறாரு, அந்த காலிங் நம்மளுக்கு வச்சிருக்கிறாரு. அந்த ஒரு நபரை நீங்கள் உருவாக்கும் பொழுது ஒரு குடும்பத்தை அதுக்கு பின்னாடி என்ன செய்கிறீங்க, உருவாக்குறீங்க. அவங்க போய் பலரை என்ன செய்வாங்க, உருவாக்குறாங்க. எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறாங்கல்ல. நீங்கள் அநேகரை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, பிள்ளை இப்படிலாம் இருந்துச்சு, ஆனால் ஆண்டவர் அந்த பிள்ளையை மாற்றினார். இப்போ இத்தனை ஆயிரங்களுக்கு அவங்க என்ன செய்கிறாங்க, ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க. நம்மளையே நம்மளுக்கு நிறைய பேரை தெரியும் நம்ம எப்படி இருந்தோம். ஆனால் எப்படி நம்முடைய பெற்றோர் நம்மளை இது பண்ணதுனால, இந்த குடும்பத்தில் இருந்ததுனால, சரியான முறையில் வளர்க்கப்பட்டதுனால இப்போ ஆண்டவர் என்னை கொண்டு என்ன செய்து கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்போ அதை மாதிரி ஆண்டவர் நம்மளை நம்பி அந்த ஒரு என்ன செய்கிறாரு, பொறுப்பை, ஒரு காலிங்க என்ன செய்கிறாரு, ஒரு அழைப்பை
அவருடைய சித்தத்தை நமக்கு கொடுக்கிறார். அப்போ தன் சிலுவை, என்னுடைய சிலுவையை நான் எடுத்துக்கொண்டு எனக்கு என்ன அழைப்பு இருக்கிறதோ அந்த அழைப்பை நான் ஏற்றுக்கொண்டு நான் என்ன செய்யணுமா? பொறுமையாய் போகணும். ஏன்னா இயேசு கிறிஸ்து அவருக்கு என்ன வந்தது? அவருடைய தேவனுடைய பிதாவின் சித்தத்துக்கு தான் அவர் எப்பயுமே ஒப்பு கொடுத்தார். என்னது? சிலுவை மரணம், மரணிக்கப்பட வேண்டும் என்பது தான் அது. அதில் நம்ம இந்த எபேசியர்னு நினைக்கிறேன், பிலிப்பியர் 2வது அதிகாரம் 8வது வசனத்தில் 7 படிக்கிற 6, அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருக்கிறதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அப்போ இயேசு நம்மளுக்கு முன்மாதிரியை வைத்திருக்கிறார். அவருக்குன்னு கொடுக்கப்பட்டதான அந்த அழைப்பு, அந்த பிதாவினுடைய சித்தம் என்னது? அவர் சிலுவையிலே மரித்து மனுக்குலத்திற்கு மீட்பை உண்டு பண்ண வேண்டும் என்பது தான் இயேசுவை குறித்து பிதா வைத்திருந்ததான சித்தம். அந்த சித்தம் நிறைவேறுவதற்கு அவர் என்ன செய்தாரா? மரண பரியந்தம் அவர் என்ன செய்தார்? அதுக்கு கீழ்ப்படிந்தவராகி அந்த அழைப்புக்கு கீழ்ப்படிந்தார். அதன் மூலமாக நமக்கு என்ன செய்தார்? மீட்பை உண்டு பண்ணினார். ஆகையினால தான் தேவன் அவரை என்ன செய்தாரா? எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி, எல்லா நாமத்துக்கும் மேலாக அவருடைய நாமத்தை உயர்த்தி பூமியின் கீழான எல்லா முழங்கால்கள் முடங்கும்படிக்கு பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். அப்போ ஒரு கீழ்ப்படிதல், சிலுவை மரண பரியந்த ஒரு கீழ்ப்படிதல். எல்லா நேரத்திலையும் ஒவ்வொரு இடத்துலையும் அவர் என்ன செய்தார்? பிதாவின் சித்தம் அறிந்து தான் அவர் செயல்பட்டார். அப்போ இது எப்பயுமே நம்மளை அந்த கான்ஷியஸாக இருக்கணும். நான் இன்று தேவனுடைய சித்தம் செய்தேனா அப்படின்னு ஒவ்வொன்றும் நம்ம நினைக்கணும். ஒரு நாள் அது பின்னாடி போய் ரிக்ரெட் பண்ணவே கூடாது, மனம் வருந்தவே கூடாது. ஒவ்வொரு நாளும் நான் இன்னைக்கு தேவனுடைய சித்தமானவங்களோட பேசினேனா, தேவனுக்கு சித்தமானதை நான் செஞ்சேனா, ஒருவேளை நீங்கள் ஏதோ காரியங்கள் நடந்துட்டா கூட படுக்க போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கு நான் தேவனுடைய சித்தம் செய்தேனா, அவருக்கு சித்தமானவங்களோட பேசினேனா, அவருக்கு சித்தமான வார்த்தைகளை நான் பேசினேனா, சித்தமான காரியத்தை செய்தேனான்னு கொஞ்சம் அதை உட்காந்து நான் யோசித்து பார்த்தோன்னா ஒரு நாளும் நம்ம என்ன செய்ய மாட்டோம்? தவறவே மாட்டோம். நிச்சயமாக தவற மாட்டோம். ஏன்னா தேவனுடைய ஆவியானவர் நமக்கு என்ன செய்வார்? அதை உணர்த்துவார். நம்ம போகிற ரூட்டு சரியில்லைப்பா, நீ கொஞ்சம் வந்துரு, கொஞ்சம் விலகிட்ட, நீ ராங்காக போய்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி அவர் உணர்த்தி நம்மளை என்ன செய்வார்? சரி செய்து அவருடைய இதில் நம்மளை என்ன செய்வார்? நடத்துவார். ஆகையினால நம்மளை தேவனுடைய சித்தம் செய்வதற்கு நம்ம என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்க வேண்டும். அதுதான் சிலுவைங்கிறது. சிலுவைனா என்னது? அந்த பிளஸ் மாதிரிக்குமே அது சிலுவை அப்படின்னு நினைக்கக்கூடாது. எது சிலுவை? என்னை குறித்து தேவனுடைய சித்தம், அதுதான் என்னுடைய சிலுவை. இப்போ உன்னுடைய சிலுவை என்னது? தேவனுடைய சித்தம் உன்னை குறித்து என்ன வச்சிருக்கிறாரோ அதுதான் உன்னுடைய சிலுவை. அப்படி ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய சிலுவையை நீங்கள் என்ன செய்ய முடியாது? சுமக்க முடியாது. உங்கள் சிலுவையை நான் சுமக்க முடியாது. அவங்கவுங்க சிலுவையை சுமந்து கொண்டு எப்படின்னா கடைசி வரைக்கும், எப்போ வரைக்கும், எவ்வளோ நாளைக்கு இது ஓடணும், சீசனாக இருக்கணும் அப்படின்னா நம்முடைய மூச்சு நிற்கிற வரைக்கும், உயிருள்ள வரைக்கும் அவருக்காக நம்ம என்ன செய்யணும்? சீஷனாக நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஓட வேண்டும். அப்போ தன் சிலுவையை சுமந்து அவருக்கு பின் செல்லாதவன் அவருக்கு சீஷன் அல்ல அப்படின்னு இருக்கு. அப்போ சீஷன் யார்? நம்முடைய சிலுவை, நம்மளுக்குன்னு கொடுக்கப்பட்ட தேவனுடைய சித்தத்தின்படி நம்ம செய்து கடைசி வரைக்கும் கீழ்ப்படிந்து நம்ம அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நம்ம செயல்படுகிறப்ப நம்ம உண்மையான சீஷர்கள் என்று சொல்லி அறியப்படுவோம். சீஷரான நம்ம மற்றவங்களை என்ன செய்யலாம்? சீஷர் ஆக்கலாம். நம்ம கரெக்டாக நடந்தால் தானே மற்றவங்களையும் மாற்ற முடியும். அதுக்கு பின்னாடி தான் ஆண்டவர் சொன்னதான அந்த கட்டளையை என்ன செய்ய முடியும்? கீழ்ப்படிய முடியும். அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? வானத்தில் பூமியில் சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு, நீங்கள் நான் என்ன செய்யுங்க? உலகம் எங்கும் போய் சகல ஜனங்களையும் சீஷராக்கி. அப்போ எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் மட்டும் அல்ல, அவங்க எல்லாரும் எதா மாறணும்? சீஷராக மாற வேண்டும். நிறைய பேர் அந்த ரட்சிக்கப்பட்டு அந்த இதோடைய அந்த நாட்டம் நடத்தமா அதோடைய அப்படியே நின்றுருவாங்க. கிடையாது.
ஆண்டவர் அதற்காக அழைக்கவில்லை, அவருடைய சீஷராகும்படி தான் நம்மளை அழைத்திருக்கிறார். அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம யாராக மாறிக்கொண்டிருக்கிறோம்? சீஷராக மாறிக்கொண்டிருக்கிறோம். நான் சீஷனாகி முடிச்சிட்டேனா? இல்லை. அந்த டிகிரி எப்போ வரும்? அந்த கடைசி என்னுடைய மூச்சு நிற்கிற வரைக்கும் தான் அந்த அந்த டிகிரி எனக்கு கொடுக்கப்படும். ஆகினாலே உயிருள்ள வரைக்கும் அவருக்காக அவருடைய சித்தம் செய்து நம்முடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு பொறுமையோடு கீழ்ப்படிதலோடு நம்ம என்ன செய்ய வேண்டும்? பின்பற்றி வர வேண்டும். ஆகினால இந்த நாளிலே இந்த தேவனுடைய வார்த்தைகளை எல்லாம் நம்ம கேட்டிருக்கிறோம். ஆகினால இப்போ நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் கொஞ்சம் நம்ம எழும்பி நின்று இந்த வார்த்தைகளை நம்ம கொஞ்சம் அதை ரீகால் பண்ணி, நான் உண்மையாகவே அவருடைய சீஷன் என்று அழைக்கப்படுகிறேனா, இல்லைனா சும்மா பேருக்காக கிறிஸ்தவன் என்று சொல்லி இருக்கிறேனா? ரட்சிக்கப்பட்டேன், ஞானஸ்நானம் எடுத்தேன், ஆலயத்துக்கு ஏதோ வர்றேன் போகிறேன், ஏன்னா கேட்பாங்கல்ல, அதனால் நான் அப்படி வர்றேன், அப்படி என்று இருக்கிறேனா? இந்த நிலைமையிலே நின்றுட்டேனா? அப்படி இருந்தோன்னா என்ன ஆயிரும்? ஸ்டாக்னண்ட்டான வாட்டரில் என்ன வரும்? ஸ்டாக்னண்ட்டாக அப்படியே ஒரு இடத்துல தண்ணி அப்படி கட்டி போய் நின்னா என்ன ஆகும்? நாளடைவில் அந்த தண்ணி, தேங்கின தண்ணி அப்படியே குட்டையாக மாறி அப்புறம் அதில் கொசு அது இதுன்னு எல்லாம் வந்துடும், கெட்டு போய் நாற்றம் அடிக்கிற மாதிரி. ஸோ அப்படி வாழ்க்கை எப்படி மாறிடும்? நாற்றம் எடுக்கிற வாழ்க்கையாக மாறிடும். ஆனால் அதற்காக தேவன் நம்மை அழைக்கவில்லை. எதற்காக அழைத்திருக்கிறார்? நம்மளை ஒவ்வொரு நாளும் இயேசுவை போல மாற வேண்டும். அவருடைய இமேஜ் நம்மகிட்ட இருந்து வரணும். அவருடைய லைக்னஸ், அவரை போல நம்ம மாறிக்கொண்டே வர வேண்டும். அதற்கு யார் உதவி செய்கிறா? பரிசுத்த ஆவியானவர். அப்போ அவர்கிட்ட ஒவ்வொரு நாளும் கேட்கணும், பரிசுத்த ஆவியானவரே எனக்கு உதவி செய்யுங்க, இயேசுவை போல என்னை மாற்றுங்க, இயேசுவை போல என்னுடைய பார்வை இருக்கணும், இயேசுவை போல என்னுடைய சிந்தை இருக்க வேண்டும், இயேசுவை போல என்னுடைய சொல்லு செயல் எல்லாவற்றிலும் இயேசுவை நான் பிரதிபலிக்க வேண்டும். அப்படிங்கிறத நம்ம இந்த வேளையிலே ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? எல்லாரும் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க, நான் அந்த அவர் சொன்ன வார்த்தைகளுக்கு நான் கீழ்ப்படுகிறேனா? அன்பினால் ஒருவருக்கு ஒரு ஊழியம் செய்கிறேனா? என்னுடைய அன்பு மற்றவர்களுக்கு தெரிந்திருக்கிறதா? அன்பு தெரிஞ்சாதான் நான் சீஷன்னு சொல்லப்படுவோம். அப்போ உண்மையான சீஷனாக நான் இருக்கிறேனா என்று சொல்லி கொஞ்ச நேரம் நம்ம இந்த வேலையில் நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். இதை இப்படியே கேட்டுட்டு இப்படியே மறந்து போயிடாதீங்க. வீட்டில் போய் இதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இந்த வாரம் முழுசும் அதை யோசித்து பாருங்கள். நான் சீஷனா? அந்த கேள்வியை மட்டும் கேட்டுகிட்டே இருங்க. நான் சீஷனா? இயேசுவின் சீஷனா? நான் உண்மையாகவே இயேசுவின் சீஷனாக இருக்கிறேனா? எனக்குள்ள ஆண்டோடைய வார்த்தை கீழ்ப்படியணுங்கிற எண்ணம் இருக்கா? அன்பு எனக்குள்ளார இருக்குதா? நல்ல கனிகளை கொடுக்குறேனா? என்னுடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு நான் அவரை பின்பற்றி போகிறேனா என்னுடைய மூச்சு இருக்கிற வரைக்கும்? அப்படிங்கிறதான காரியத்தை இந்த நேரத்தில் நீங்கள் ஆராய்ந்து அவர் சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஒருவேளை வழி தவறி நம்ம போயிருந்தேன்னா இந்த நாளிலே அவர் மன்னிக்க தயை பெருத்ததான தேவன், அவர் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவரே, நான் திசை மாறி போயிட்டேன், இந்த நாளிலே மறுபடியும் என்னை திருப்பிக் கொள்ளுங்க என்று சொல்லி அவர் சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.